Semi-final number 1 between the team Crazy Boys versus Spicy Boys versus AP Jaipur Select. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பைசி பாய்ஸ்க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் பாலாஜி இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து செந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் த ஃபார்வர்ட் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக் பிரகாஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் பால் பின்னாடி மிஸ்ஃபீல்டு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஸோ ஆனால் கேப்பில் தூக்கி விட்டுருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப் அண்ட் த்ரோங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மீண்டும் கிடச்சிருக்கு. ஏதோ சவுண்டு கேட்டுது. டாட் பால் திரும்பி ஒரு சிங்கிள் மேஸ் டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இங்கே செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பால் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் லெக்ல ஹியூஜ் பிக் பால் க்ளோஸ் டு அந்த ஒரு காலம் வரல. மோஸ்ட்லி 2G அதான் இருக்கணும். 2G கிடச்சிருக்கு. சென்சிபிளாக பின்னாடி போட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் அண்ட் 2G சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஸ்விட்ச் அண்ட் ஒரு லைட்டான கனெக்ஷன் தான், ஒரு சிங்கிள் மட்டுமே. அளவா சைடு போல டாட் பால் நடி ஒரு ஆஃப் ஷாட் ஆஃப்ல அண்ட் சைடு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ தப்பான த்ரோ அண்ட் அங்கே டேரக்டட் ஒன் அண்ட் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஸ்பைசி பாய்ஸுங்க. சிங்கிள் மேஸ் ஆஃப் கடையார் குயிக்கரா வந்திருக்கு. டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பவுச் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பின்னாடி அதை முயற்சி மேலேயே பட்டு இது டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 3 உள்ள அந்த புலிகார்த்தி இருக்காரு. அவருக்கான ரெண்டாவது பால் ஃபுல் டாஸ் விக்கெட் அண்ட் ஓடிதான் எடுக்க வேண்டும் அண்ட் பால் பவுண்டரி போகல, ஒரு டபுள் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் இது மாதிரி குயிக்கரா பிச் பண்ணி போட்டிருக்காங்க. டாட் பால் சான்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் கீப்பர் ரெண்டு ஒரு குயிக் த்ரோ அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. நிக்கான் பால் பின்னாடி எட்ஜ் வாங்கி போயிருக்கு. மிஸ்ஃபீல்ட் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஆஃபில். ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண கிஷோர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஹிட் அண்ட் பால் மேக்ஸிமம் நானும் போகும்னு பார்க்குறேங்க போல. இதோட அண்ட் பவுண்டரி ரீச் பண்ணியிருக்கு பால். இன்னைக்கு டேல மொத்தமாக ஒரு 6 3 4 தாங்க போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் பின்னாடி அதை பார்த்தாங்க. சிங்கிள் அண்ட் கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ வேணும், அடிக்கல பட் ஒரு சிங்கிள் மட்டுமே. குயிக்கர் அண்ட் லெக்ல ஹிட் ஆடி பிரகாஷ் கிட்ட இருந்து பால் சைடாகவே G2 கிடச்சிருக்கு. குயிக்கர் அண்ட் செகண்ட் மேஸ் சொல்லி வந்திருக்கு பால் டாட் பால். இந்த அடியா திரும்பி லெக் சைடில் அதே ரீஜனில் ஒரு ஹிட் மீண்டும் ஒரு G2 ஆன் பார்க்கும்போது பால் வெளியே இருக்கு. ஸோ ஒரு டபுள் மட்டுமே. திரும்பி சாதாரண முயற்சி ஹைட்டு தான் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போல விக்கெட். அதெல்லாம் ஓப்பனிங்லேருந்து ஓப் கொடுத்தா பிரகாஷ் தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கண்டினியூ பண்ண பவுச் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான முயற்சி மேலேயே பட்டு இது டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் கார்னர் பால் ஆப்பர்ச்சுனிட்டி தவிர விட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. சுவிட்ச் அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. ஷார்ட் அந்த முயற்சி ஸ்ட்ரைட்டில் ஹார்ட் ஹிட் டபுள் கால் இருக்கு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ இன்னும் 2 பால் தான் இருக்குது. ஸ்டெப் டவுன் அண்ட் பால் இங்கே தான் இருக்குது. குயிக்காக எடுக்கணும், இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் பவுச் கிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கில் ஃபேஸ் பண்ண புலிகார்த்தி
ஸோ டபுள் கால் இருக்கு, ஒரு சிங்கிள். அண்ட் இந்த சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஆன் ஸ்ட்ரைக்கில் பவுச் இருக்காரு மற்றும் ஃபஸ்ட்டு ஒரு சத்தியாக ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் அன்றைக்கி ஒரு சைன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். ஸோ கீப்பரே போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கு வேலு வந்திருக்காரு. ஸோ அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்டான முயற்சி, சரியான கனெக்ஷன் இல்லை. ஸோ பால் டிவேட் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். இந்த ஆல்ரெடி டாட் பால் கிடச்சிருக்கு. லெக் சைடில் போல பால் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ பால் கீழே வந்திருக்கு. ஸோ ஜி ரன்ஸ் கிடையாது, வெறும் ஒரு சிங்கிள் மட்டுமே ஓடி எடுத்துருக்காங்க இந்த பிளேயர். பால் திரும்பி ஒரு நேக் அண்ட் பால் மீண்டும் பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பாலாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாப்ல ஆட பார்த்தாங்க, பட் பால் லெக்கில் போயிருக்காங்க. ரன் அவுட் ஆகான்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே ஏபிஜே அப்பு செலக்ட். பால் சென்ட் டிஃபென்ஸ் இங்கே அண்ட் ஸ்ட்ரைட் த பாலர் அண்ட் படிச்சிருக்காங்க. ஒரு டாட் பால், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ நம்பர் 3 பொசிஷனில் நியூமன் கிஷோர் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பாக ஃபுல் டாஸ் பாலை ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பிள்ளையார் கட் பண்ண முடியல, பட் ஸ்டாப் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. அப்படியே ஹைட் எழுதி விட்டுருக்காங்க. டிஸ்டன்ஸ் போகலை கீழே. விக்கெட். நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீமிங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமன் சிவா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பாக ப்ளே அண்ட் எஜ் வாங்கி இங்கேயே வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. Switch it and straight to the keeper and that ball to end the over. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்கர் அண்ட் ஸ்விங்கர் மிஸ். ஆல் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திரும்பி ஒரு குயிக்கர் அண்ட் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. லாங் ஆன் ஃபீல்டருக்கு தான் ஒர்க் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் கரெக்டாக பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் இட் அண்ட் கனெக்ஷன். ஒரு சிங்கிள் அண்ட் அங்கே இருக்காது. ரோபோ ஃபீலர் ரோவா ஒரு இதை சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் டபுள் எடுத்துருக்காங்க. நல்ல ஒயிட் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருக்கு. இதாட்டி ஆஃப்ல சேம் ஃபீல்டரா இல்லை இதாட்டி பிரபா சேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டபுள் ஆன் ட்ரிபிள் ஆன் பார்க்கும்போது டபுள் மட்டுமே. ஸ்பீக்கர் ஆன் ரைசிங் பால் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபீல்டர். சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4வது ஓவர் கண்டினியூ பண்ண பாலாஜி வந்து ஃபர்ஸ்ட் பால் உள்ளே வந்துருக்குது. ஷார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெற்றி பெறணும்னா 11 பாலுக்கு தேவை 13. ஒயிட் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி சென்ட்ரல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. மிக்கன் பால் திரும்பி ஸ்ட்ரைட் டு த கீப்பர் அண்ட் மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு இந்த ஓவரில். சுவிட்ச் அண்ட் பால் உள்ள அம்பையர் வந்து இன்னும் கால் வரல. வரைக்கும் பைஸில் தான் ஒரு சிங்கிள். விக்கெட்டான்னு பார்க்கும்போது நாட் அவுட் சிக்னல் சைடு கிடச்சிருக்கு. 2 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ ஏன்னா 8 பாலுக்கு வெற்றி பெறணும்னா 9 ரன் தேவை. ஸோ ஆஃப் ஷாட் அண்ட் நாங்கள் கேட்சுக்கு வரல. ஒரு சிங்கிள் மட்டுமே. வெற்றி பெறணும்னா தேவை 6 பாலுக்கு 8. ஸோ மணி கண்டினியூ பண்ண ஃபர்ஸ்ட் பால் பின்னாடி ஏஜ் அண்ட் ஒரு சிங்கிள் அண்ட் bowler and a quick throw and வச்சிருக்காங்க. பட் விக்கெட் சிக்னல் கிடைக்கல. ஒரு டபுள் மட்டுமே. ஸோ 5 பாலுக்கு 6. திரும்பி நான் இந்த போய் பின்னாடி தான் ஆடி இருக்காங்க. அண்டு நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 4 பாலுக்கு 5. ஸ்ட்ரைக்கில் கிஷோர் இருக்காரு. அரைபடி அண்ட் திரும்பி ஆஃபில்
ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ தான் 3 பாலுக்கு 4. திரும்பி பின்னாடி கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பால் ரீச் 2G போயிருக்கா இல்லை மேலே எடுத்து அடிச்சிருக்காங்களா? 2G சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவை 2 பாலுக்கு 2. செஞ்சுலா திரும்பி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த கீப்பர் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 1 பாலுக்கு 1. இதோட செமியில் எந்த ட்விஸ்ட்டு வேணும் விட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபீல்டரை தாண்டி இருக்குது. ஸோ இந்த சிங்கிளோட டீம் ஏபிஜே அப்போ செலக்ட் இன்னைக்கு அந்த டேவோட செமியில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் ஸ்பைசி காய்ஸ்.